திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 736, அதிகாரம் நாடு. அல்பேனியா ஒரு சின்னஞ்சிறு நாடு, ஆனால் மிகவும் வளமிக்க நாடு. இருப்பினும் சிக்கலான சரித்திர நிகழ்வுகள் நிறைந்த நாடு அது. அதில் பல இனத்தவரும் நாட்டவரும் குடியிருந்தனர். அதனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அல்பேனியாவை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள அநேக நாடுகள் போராடின. அந்த போராட்டத்தால் அந்நாட்டில் மத போராட்டமும் தலைதூக்கியது. 1500களின் ஆரம்பத்தில் மத ரீதியில் அந்த நாடு பிளவுற்றது. அந்நேரத்தில் அங்கிருந்தவர்கள் எல்லாம் தங்களை ஒவ்வொரு மதத்திற்குள் ஐக்கியப்படுத்திக் கொண்டனர். அதன் பின்னால் அல்பேனியாவில் 1800களின் பிற்பகுதியில் மக்களிடையே நாட்டுப்பற்று என்ற தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அதனால் தேசப்பற்றுமிக்க சமுதாயங்கள் பல உருவாகின. இத்தகைய எல்லா சூழ்நிலையிலும் கூட அல்பேனியனுடைய நாடு வளமிக்கதாக இருந்தது. ஏனென்றால் அல்பேனியர்களின் பெரும்பாலோர் விவசாயிகள். 1900க்குள் மக்கள் மத்தியில் சுயாட்சியையும் சுதந்திரத்தையும் குறித்த வேட்கை தீவிரமானதால் அவர்கள் கிரீஸ், செர்பியா, துருக்கி ஆகிய நாடுகளுடன் போரில் இறங்கினார்கள். கடைசியில் 1912இல் அல்பேனியா நாடு தன்னை சுதந்திர நாடாக அறிவித்தது. அதன் பின்னால் அரசின் கொள்கைப்படி கிட்டத்தட்ட எல்லா மத அமைப்புகளும் நாட்டிலிருந்து நீக்கப்பட்டன. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு எல்லா மதங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து அல்பேனியா தன்னை உலகின் முதல் நாத்திக நாடாக அறிவித்ததோடு ஒரு அற்புதமான குடியரசாக இன்றும் திகழ்கிறது. பகைவரால் கெடுக்கப்படாததாய், கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் குன்றாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று வள்ளுவர் கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கேடால் கெட்டு விடாதது நாடு, பலம் குன்றாமல் இருப்பதுவே நாடு.